9ஆம் வசனம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கு இருக்கிறதை அறிந்து இயேசு நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தொழுந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக யார் வந்தார்கள்? ஜனங்கள் அநேகர் வந்தார்கள். மரித்தோரிலிருந்து எழுப்பினவன் தான் இந்த லாசர். நம் வாழ்க்கையில் கூட நாமும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட மக்கள் தான். அது நமக்கு விளங்கல, நாம் யார் என்று நமக்கு விளங்கல. ஒரு கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் விலகிக் கொள்ள முடியாதபடிக்கு நம் வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு நிமித்தமாய் மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாய் வந்தார்கள். 10 வாசிங்க. லாசரு நிமித்தமாக ஜனங்களா வராங்க. என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்க்கிறதுக்கு வராங்க. அதோடு மாத்திரமல்ல, யாரை பார்க்க? உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களை உலகம் பார்க்கிறது, உறவுகள் பார்க்கிறது. நம் வாழ்க்கை மூலமாக மற்றவர்கள் மாற்றப்படுகிறார்களா? உறவுகள் மாற்றப்படுகிறதா? நண்பர்கள் மாற்றப்படுகிறார்கள்? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறி நடப்படணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடுவோம். ஆனால் லாசர் நிமித்தமாக யூதர்கள் பண்ண அநேகர் தேவனை விசுவாசம் வைத்தார்கள். என்று சொன்னால் அவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட அப்படித்தான் என்று வேதம் சொல்கிறது. எடுத்து நாம் வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 2:12. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் மரித்தோர் எழுப்பப்பட்ட மக்களாக. ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? எல்லாரும் யாரும் ஞானம் எடுத்தீங்க? கை தூக்க மாட்டீங்களா? அது கூட யோசிக்கிறீங்களா? ஏன் பயப்படுறீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? லாசர் எப்படி மரித்தோர்ந்து எழுப்பினாலும் அது போல ஞானஸ்நானம் பண்ண மரித்தோர்ந்து எழுப்பப்பட்ட மக்கள். நம்ம புரிஞ்சுங்க. இதற்காக லாசரு கதைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? வேத வாக்கியம் எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நீதிமொழியில வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. நீதிமொழியையும் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த உதைப்பொருள்களை அறிந்து கொள்வான். இது என்னதுங்க? ஒரு புதைப்பொருள். அதுக்கு பைபிள் அதுக்கு ஆராய்ந்தால் தான் விளக்கம் தெரியும். இல்லாவிட்டா தூக்கம் தான் வரும். படிச்சுனா அதுக்கு அதிகமாக இருக்கும். என்ன வரும்? யாருக்கெல்லாம் பைபிள் படிப்பு தூக்கம் வருது? வருதா இல்லைங்களா? சொல்லுங்க. எனக்குலாம் ஆரம்பத்தில் வந்தது. அதுக்கு படிச்சுட்டே நல்லா தூக்கம் வந்தது. அதுக்கு நமக்கு இங்க தெளிவாய் சொல்லப்படி படிக்க மறுபடியும் நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர் உரைத்த அறிந்து கொள்வான். யார் அறிந்து கொள்வான்? தாகத்தோடு விரும்புகிறவன் தான் அறிந்து கொள்ள முடியும். உங்களை ஃபோர்ஸ் பண்ணிலாம் என்ன பண்ண முடியாது. அறிந்து கொள்ள முடியும். உங்களை வலுக்கட்டாயமா இழுத்து படிங்க நல்லது அறிந்து கொள்ள என்று சொன்னால் என்னவென்று பார்க்கிறோம்? புதைப்பொருள் என்று சொல்லுங்க. புதைப்பொருள் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது. லாசருடைய மரணத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவன் நிமித்தமா யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். காரணம் என்ன? மரித்தோரிலிருந்து எழுப்பினான். லாசரு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை நானும் எழுப்பியிருக்கிறேன். இதன் மூலமாக எதனால் எழுப்பியிருக்கிறேன்? எதனாலங்க சொல்லுங்க? எதனால எழுப்பியிருக்கிறீங்க? ஞானஸ்நானத்தின் மூலம் படிக்கிற மறுபடியும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவளாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம என்ன படிக்கிறோம்? அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்தவங்களா இருக்கிறோம். எப்போ நீங்க
அப்ப எழுந்தவங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? எப்ப எழுந்தோம்? அவரோடு கூட ஞானஸ்நானத்தினால் அடக்கம் பண்ணப்பட்டு. இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 6:2 வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? 6:2 ரோமரா அடுத்த வசனம் படிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். ஞானஸ்நானம் பெற்றதை அன்னைக்கு எடுத்தோம். இப்ப அதை பத்தி கவலையே கிடையாது, என்ன கிடையாது. அதெல்லாம் ஒரு பழக்கத்துக்காக ஒரு பாஸ்டர் சொன்னாரு ஞானஸ்நானம் இல்லையா, எடுத்துட்டேன். அதோடைய அர்த்தமே நமக்கு தெரியும். பழக்கம் எடுத்துட்டாங்க. அறியாமல் இருக்கிறாயே, லாசருடைய உயிர்த்தெழுதலுக்கும் லாசர் நிமித்தமாக யூதர்கள் விசுவாசித்ததற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஞானஸ்நானத்துடைய அந்த காரியம் எனக்கு அறியாமல் இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்து அவ்வளவு, ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவ்வளவுதான். அது எதுக்காக எடுத்தேன்? அதை அறியாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி யார் சொல்கிறது? பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஞானஸ்நானம் எதற்காக எடுத்தோம்? அதன் அர்த்தம் என்ன? நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக மரித்து இயேசுவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டவன், நான் எழுப்பப்பட்டவன். என் மூலமாக அநேகர் விசுவாசிகளாக மாறும். அதற்காக தான் ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷம் அது இல்ல. அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. என்னது அது எடுத்துங்க, அப்போ எடுத்த கதை, அந்த கதையெல்லாம் இப்ப எடுத்து கொண்டு வரீங்களா? அந்த கதை தான் ஆரம்பம். அன்னைக்கு என்ன பண்ணீங்க? மரித்தோரிலிருந்து எழுப்பினீங்க. நீங்க அவன் எப்படி இருந்து மரித்தவனாக எழுப்பினான் என்று பார்த்தால் யோவான் 12ஆம் அதிகாரம் 11:39 வாசிங்க. யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே. நம்ம எங்க தெரியுங்களா? நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆமென் சொல்லுங்க. நறுமணமா இல்லைங்க, நான் நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். 24 வயது முன்பாக நாங்கள் ஒரு நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை தான். லாசருவை எழுப்பும் போது அவன் 4 நாள் ஆயிற்று. நாற்றம் எடுத்த ஒரு சரீரத்தை உயிரோடு கூட தேவன் எழுப்பினார். அவரை பார்க்கும்படியாக அநேகர் வந்தாங்க. அவன் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் நிமித்தமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இத்தனை ஆண்டுகள் ஆகிறது ஞானஸ்நானம் எடுத்து. என் நிமித்தமாக யார் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்லுங்க? வீட்டுல இருக்கணும் ரட்சிக்கப்படல, அக்கம் பக்கம் ரட்சிக்கப்படல. எவ்வளவு வீணா போயிட்டு இருக்குல்ல. நம்ம வருத்தம் போறது விட்டா போயிட்டு. லாசரு அங்கே மரணத்திலிருந்து உயிர் தந்தபடினாலே அநேகர் அவர்கள் என்ன பண்ணாங்க? லாசரை பார்க்க வந்தாங்க. உங்க வாழ்க்கை கூட அநேகர் பார்வைக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இயேசுவும் வருகிறார். இயேசுவோடு யார் வருகிறது? லாசரும் வருகிறான். ஜனங்கள் இயேசுவை பார்ப்பதற்கு மாத்திரமல்ல, யாரை பார்ப்பதற்கு வருகிறார்கள்? லாசரையும் பார்க்க வராங்க. அப்போ உங்களையும் பார்ப்பாங்க, உங்களுக்குள் கிறிஸ்துவையும் பார்ப்பாங்க. அதனாலதான் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுங்க? சண்டே வரும்போது பைபிளோட தான். ஒரு சில எல்லாம் வந்துட்டீங்க, எல்லாம் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? நல்லா பைபிள் தான் இருக்குது. கிறிஸ்தவன் சொன்னால் எதோட வரணும்? பைபிளோட. இப்பெல்லாம் போயிடுச்சு, டைரி கொண்டு வருவாங்க, பாட்டு கொண்டு வருவாங்க. பாட்டு கூட கேட்குது இல்லை அதெல்லாம். பட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பைபிளை பார்த்தா அப்படியே பாழடைஞ்சினதுக்கு அப்படின்னதுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு வேதனையா இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4-5 ட்ரெஸ் எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? 4-5 ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த பைபிள் அவங்க அப்படியே அப்படியே அது வாடி வந்து என்னன்னா அவங்க மேலே அன்பு ஜாஸ்தினதுக்கு அது குழிஞ்சாவிட பண்ணோட என்ன பண்ணாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண ஒரு 10,000 என்ன பண்ணிப்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிறிஸ்தவன். யார் நானு? ஒண்ணு பைபிளும் கொண்டு வராத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையும் வராத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நேரத்துக்கும் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானம் நிமித்தமாக அவருக்குள்ளாக மரித்து உயிர் தெழுந்தவனாக இருக்கிறபடினாலே எப்படி லாசருவை நிமித்தமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ விசுவாசம், அது போல நம்ம நிமித்தமாக தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். வேற இயேசு வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் மூலமாக தான் ஏற்றுக்கொள்ள முடியும்?
அதுக்காக தான் நம்ம ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவத்துக்கு மரித்த நம்மை நீதிக்கென்று எழுப்பினார் தேவன். எதற்கு எழுப்பினார்? இந்த சர்ச்சைக்கு வர போறேன், ஜீவபுத்திரனுடைய பெயர் இருக்கு இல்ல, உங்களால் என்னால் அன்னைக்கு ரட்சிப்புக்குள் வரவில்லை. அதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்காக தான் நம்ம சபை ஒழுங்கெல்லாம் இருக்குது. இந்த போன வாரமாக சொல்லிட்டேன் இல்ல, ஒவ்வொரு வீட்லேயும் அதுக்கு காலேஜ் பிரேயர் மாதிரி வைக்கணும்னு சொன்னேன். அதுக்கு யாருமே பதில் சொல்லலை. சகோதரி சொன்னாங்க நேற்று, நான் சொன்னேன் சடனாக சொல்ல முடியாதுன்ட்டு. நீங்கள் சொல்லி அப்புறம் முடிச்சப்ப நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண மைக்கில் அறிக்கை பண்ணுங்க, இந்த வீட்டில் ப்ரேயர் இருக்கு, வருங்க வரலாம், இல்லாட்டி அவங்க குடும்பமாக கூட நடத்தலாம். லாஸ்ட் வீக் வந்து எக்மோரில் நான் போயிட்டு பண்ண அவங்களுடைய வீட்டில் நடத்தலாம் சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்க, உங்கள் டைமை சொல்லுங்க என்னதுங்க அவங்கள சொல்லுவாங்க, உங்களுக்கு டைம் எப்படி இருக்கு அதை என்ன பண்ணுறப்போ நமக்கு சாதகமா எதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுங்க, நமக்கு சாதகமாக ஆண்டவருக்காக எதையும் விட்டு கொடுக்கணுங்க. ஏன்னா நான் தேவனுக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணாரு மரித்து உயிர்த்தெழுந்தவனா இருக்கிறபடியினால நம் வாழ்க்கையில நமக்கு சாதகமாய் அல்ல, எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையா ஏற்றிடுவேனே, உயர்வோ தாழ்வோ எண்ணிலையோ நமக்கு கிடையாதுங்க, நமக்கு சாதகமாய் அல்ல. என்னதுங்க? அதனால நீங்க போதுங்க, நீங்க வீட்டுல பிரைவேட் நீங்க சொல்லுங்க, இல்ல உங்க ஃபேமிலியோட நடத்தினாலும் சொல்லுங்க, இல்லாட்டி உங்களுக்கு தேவை என்ன பண்ணுங்க, இல்ல நம்ம தேவஜன கூப்பிடணும் பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய முன்னேற்றத்துக்குரிய ஒரு வழியா இருக்கிறது. ஏன்னா நெருங்கி வரணும்னு தேவன் விரும்புறாங்க. நெருங்கி நம்ம என்ன பண்ண வாரத்துக்கு ஒரு மணி பணம் என்ன பண்றது, அந்த தெய்வத்தை பழைய மாதிரி தொட்டுட்டு தான் பண்றோம். அதே கணக்கில் தான் ஓடுது. நம்ம காலையில் தொட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு 2.5 மணி நேரம் என்ன பண்ண ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு போயிடணும். என்ன பண்ணணும்? இப்போ மாலை ஆராதனைக்கு என்ன பண்ண மாட்டேங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை அவருக்குள்ள இழுக்க விரும்புகிறார். அவருக்கு லாபத்துக்கு அல்ல, நமக்கு நன்மை கொடுக்க, நம்மை பாதுகாக்க, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொண்டு போவதற்கான கிருபை கொடுக்க விரும்புகிறார். நான் உங்களை இது மாதிரி விலைக்கு சொல்ல எனக்கு அடி மேல அடி உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்றதுக்கு என்ன பண்றேன், இறங்கி இதெல்லாம் போட்டா பேசுற பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அப்படியே போயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு விளக்கமா அப்படி சொல்லி கொஞ்சம் அதுக்கு கடிந்து கொண்டு பேசினாலும் எனக்கு நிறைய நதுங்க சாத்தான் தலை என்ன பண்ணுவானா கொட்டி உட்காந்து என்ன கத்தினு உட்காந்து என்னதுக்கு, ஆனாலும் கத்தாம இருக்க மாட்டேன், கத்தி தான் இருக்குனதுக்கு. அவன் என்னதான் கொண்டாடுறதுக்கு நீதிமான என்ன பண்ண தலையை பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிதான் போயிடுக்கிறேன். நீ என்ன பண்ணுங்க, எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் யோசிக்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே லாசரு நிமித்தமாக இயேசுவை ஜனங்கள் விசுவாசித்தார்கள். உங்கள் நிமித்தமாக அநேக ஜனங்கள் மாற்றப்படும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய ஒரு வட்டத்தில் இருக்கு, அது பெருகிட்டு இருக்கிறது. நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் சாட்சிகளாக இருப்பீங்க. நீங்க உலகமெங்கும் பண்ண சுவிசேஷத்தை அறிவீங்க. இப்படியாக தேவன் அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் லாசருவை எப்படி எழுப்பினார், எங்கிருந்து எழுப்பினார்? நாற்றமான 4 நாட்கள் ஆயிற்று. அதுக்கு பெருத்துடைய நாற்றம் பார்த்தீங்கன்னா அனுபவம் அது தாங்க முடியாத ஒரு நாற்றம். அதுல நான் ஒரு 9-10 வயசுக்கு இப்போது நான் வீடு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா இங்கே நாகப்பட்டினம் எப்போ கேத்தலிக் அவங்க அங்கே போயிட்டு அவர் இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கார் டிச்சில் வச்சு என்ன பண்ணாங்க, அந்த பணத்தை கொண்டு வந்துட்டு இங்கே பாடி இருக்குன்னா அந்த ஸ்ட்ரீட்ல லாஸ்ட் அவ்வளோ நாற்று தாங்க முடியாது. 4 நாட்கள் ஆயிற்று. நாற்றம் எடுத்தவனை உயிரோடு கூட எழுப்பினது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட எப்படி இருந்த நம்ம எப்படி யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. உங்க வாழ்க்கை நான் சொல்றது என் வாழ்க்கை ஒரு முறை சர்ச்சு உள்ள போறேன், எல்லாம் வினோதமா பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள என்ன பண்றேன், ஒரு பெண்டிகால் சர்ச்சு உள்ள போறேன், எல்லாரும் வித்தியாசமா பார்க்கறாங்க. கண்ணெல்லாம் கோவப்படும் போல ரெட்டா இருக்குது. அது இல்லாம ஒரு டிஷர்ட்ல இவ்வளவு பெரிய கண்ணை போட்டு ஜிகின்னு ஜிகினா போட்டு பண்ணிக்கிறாங்க. நல்லா பார்க்கணும். இங்கே ஒரு காட்டுல இருந்து வந்த மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமா எல்லாம் அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க. நான் முதல் முறை போறேன், அதுக்கு எப்படி போறேன் நானு நாற்றம். ஆனால் 6 மாதங்கள்ல ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு 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 ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு ஒரு மீட்பை கத்தர் கொடுத்தான்.
அநேக ஜனங்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்த முடியாது, அநேக ஜனங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்படியான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன? நாற்றமாகி நம்ம எதற்கு உயிர்ப்பிக்கிறார் தேவன்? அநேகரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தும்படியாக. மறுபடியும் வாசிக்கிறது 12:10. லாசரு நிமித்தமாக யூதர்கள் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் ரோமர் 6:2 வாசி. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி ஞானஸ்நானம் 3வது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானத்தினுடைய அந்த அனுபவத்துடைய அறியாமை என்ன பண்ணணும்? அறியாமல் இருக்கிறோம். எதை அறியாமல் இருக்கிறோம்? நம்ம தேவ காரியத்தை அறியாதபடி எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம்? எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம்? அதுவே நமக்கு அறிகிற காரியமே. எடுத்தோம், என்ன பண்ணோம்? ஞானஸ்நானம் எடுத்தோம், அவ்வளவுதான். அதனுடைய அர்த்தம் என்ன? பவுல் சொல்லுகிறார், அறியாம இருக்கிறீங்களே, அறியாம இருக்கிறீங்களே. இதற்காக தேவன் என்னை அந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து என்னை தேவனுடைய தன்மையாக தேவனுடைய சாயலாய் மாற்றி. எதற்காக? லாசரு நிமித்தமாக இயேசுவை அநேக ஜனங்கள் விசுவாசித்தது போல என் நிமித்தமாக இயேசுவை அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளணும். உங்களுடைய சொந்தங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம தாழ்ச்சி தான் போகணும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்விலே ஆண்டவர் ஒரு சில நபர்களை காண்பிக்கின்ற போது நாம் செய்ய வேண்டும், அவர்களுடைய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி ஒப்பு கொடுக்கணும், வாழ்க்கை கொடுக்கணும். அங்கே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று கொடுத்தா செய்யலாம். அவன் கடந்து போகிற வாசி மறுபடியும் 12:9. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோர் எழுப்பின லாசருவை காணும். பாருங்க, அவர் நிமித்தமாய் மாத்திரமல்ல உங்கள் செயல்கள் நிமித்தமாய் அநேகர் மாற்றப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் அன்பு நிமித்தமாய் அநேகர் மாற்றப்படுவார்கள். உங்கள் பொறுமை நிமித்தமாய் அநேகர் மாற்றப்படுவார்கள். உங்களுடைய கிரியை மூலமாக தான் மாற்றப்படுவாங்க, பிரசங்கத்தின் மூலமாய் அல்ல. அவன் வந்து நிற்கிறார். லாசரு யாரோடு வருகிறார்? இயேசுவோடு வருகிறார். அவரை பார்க்கிறாங்க. எப்படி இருந்தார் அவர்? மரித்து 4 நாட்களாகி நாற்றமெடுத்த சரீரம் முழுமையாய் மாற்றப்பட்டு அங்கே கடந்து வந்திருப்பதினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படாமல் யாரையும் தேவனுக்குள் கொண்டு வர முடியாது. நாம் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் எதிலிருந்து எழும்ப வேண்டும்? ஞானஸ்நானத்துடைய அர்த்தம் என்ன? எதற்காக நான் ஞானஸ்நானம் பெற்றேன்? சர்ச் மெம்பரா இருப்பதற்காகவா? இல்ல, எனக்குள் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்து முடிக்க முடியாது. அதைதான் இங்க சொல்லுகிறார். இப்போ கொலோசியர் 2:12 வாசிங்க மறுபடியும். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? யார் இருக்கிறாங்க? யாரை பத்தி போல் சொல்றார்? மறுபடியும் படிக்கிறது. ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். யார் இருக்கிறாங்க? அந்த கடவுளுங்க. யாரை பத்தி பேசுறாரு? நான் இப்ப என்ன பண்ணிருக்கிறேன்? எழுந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நாங்களும் எழுந்து, அதுக்கு மாத்திரம் ஆசை. எதுக்கு ஆசைங்க? ஆசை தோசை நம்ம சொல்லுவாங்க, அப்பளம் அடை. அந்த மாசம் பாசிபிள் நல்லதுங்க. யோசிச்சு பாருங்க. எழுந்தவளாக நான் எழுந்துட்டேன். எதற்காக எழுந்துட்டேன்? ஆண்டவருக்காகனா. அப்பதான் எழுந்து நிமிர்ந்து இருக்கு. அதுல முதல்ல வாங்க. எதுல வாங்க? நீங்க எழுந்து காலை 7 மணிக்கு எழுந்தப்ப எழுந்து வாங்க. அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா? என்னதுங்க? எவ்வளவு ஸ்பீடா வந்து பார்த்தீங்களா? எவ்வளவு
நைட்டு 1 மணிக்கு தூக்கம் போச்சு. கரெக்டாக அப்புறம் சண்டே சாட்டர்டே நைட்டு தூக்கம் போயிடுது. நான் அப்படியே படுத்து அந்த 1 hour 2 hour தூக்கம் என்ன கிடையாதுங்க. அப்படியே 3.5 மணி நேரம் அப்பெல்லாம் வச்சுக்க போயிட்டு ரெஸ்ட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு 5:15 மணி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வசனங்கள் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு என்ன பண்ண ரெடி ஆகிட்டு கலைப்பு என்னை தடை செய்வதில்லை என்று சொன்னால் நாம் அநேகரை கர்த்தருக்குள் உங்களுக்கு நான் உங்களை தட்டி எழுப்பினா என்ன பண்ணீங்க? தட்டி நீங்க எழுப்ப முடியாதுங்க. உங்களை தட்டி எழுப்புவதற்காக தான் இந்த வசனங்களை தேவன் கொடுக்கிறார். அதனால் ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேர் என்ன பண்ணுங்க? நீங்க எழுப்பிதான் ஆகணும். தேவனுக்காக எழுப்பணும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? நம்முடைய பிரச்சனைகளை சொல்வதற்காக தேவன் அழைக்கல. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. பெத்தானியா என்கிற கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் போவார் அப்போதெல்லாம் எங்கே தங்குவார்? லாசரு வீட்டிலே தங்குவார். அவ்வளவு நேசிக்கிற குடும்பம். அது போல இந்த ஊர்ல அநேக ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் யாரை பிரியப்படுத்தபடியே தேவன் அழைத்திருக்கிறார்? உங்களை நேசித்து அழைத்திருக்கிறார். பின்னாடி பாருங்க, வேற எங்கன்னா யோசித்து பாருங்க. யாரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. யாரை தெரிந்து கொண்டா? சொல்லுங்க, யாரை தெரிந்து கொண்டா? குழந்தைகளை வந்து நீங்க ஜெபம் பண்ணி தூக்க வச்சிருக்க விளையாட்டா இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுது. சின்ன பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணாதீங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துனா கூட சர்ச்சைக்கு போறோம், எசப்பா இருப்பாரு, நம்ம சொல்லி கொடுத்து கொண்டு வாங்க. வீணாயிடுது இல்லைங்களா? அந்த பிள்ளைங்களை பார்க்குறோம். நானும் அரைமுறை பிரசங்கியாரு டபடுறேன். என்ன புரியும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. நான் நல்ல நாலேஜ் உள்ள பிரசங்கியா இருந்தா பரவாயில்ல. யோசிச்சு பாருங்க. தேவ பயமே ஜீவ ஊற்று. பயம், தேவ பயம். இப்போ ஒரு பெரிய இடத்துக்கு போறீங்க, அங்க போய் குழந்தைகளை விளையாட வைப்பீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் யாராரு சொல்லுங்க, செய்ய மாட்டீங்க. சொல்லுங்க நியாயமா, சொல்லுங்க நியாயமா. ஒரு பெரிய இடத்துக்கு போறீங்க, டாக்டர் கிட்ட பண்ண ஒரு சைலன்ஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? இதுமா இருக்காதுங்களா? என்ன பண்ணுவீங்க? பிள்ளைகளை கத்த விடுவீங்களா? சொல்லுங்க. இல்லை, நம்ம எவ்வளவோ வாஞ்சையா வந்து கூட கேட்க முடியாம அந்த சின்ன குழந்தைங்க நீங்க வளர்க்குற விதத்தில் தான் இருக்குங்க. யாரு பெற்றோர் என்ன பண்ணுவீங்க? கண்ட்ரோல்ல யார் கொண்டு வரணும்? அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. யோசிக்கிறீங்க, என்ன இப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாரு. ஆமா, வயதாக நீங்க வளரணும்னா இப்படிதான் பேசி ஆகணும். வேத வசனம் கடிந்து கொள்ளும். வேத வசனம் உங்ககிட்ட தான் இருக்கு. யார்கிட்ட இருக்குங்க? உங்ககிட்ட தான் இருக்கு. ஓலை வீட்டுல கிறிஸ்டிலாம் தெரியும். அதுக்கு தூக்கிட வளர்க்கணவங்க இப்பதான் வாழ்ந்துட்டு அவங்க இஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையாது, தூக்கினதுக்கு தூங்கிடுவாங்க. என் ஆத்மாவே அப்பதான் எழுந்திருப்பாங்க. தவளை கூட என்ன பண்ண மாட்டான். அப்படி எங்க விடாது. அந்த ஒரு நான் ஏழை ஐயா, உங்களுடைய சமூகத்துக்கு வரேன், நான் தரித்திர குலத்தோடு வரேன், பார்க்க வரேன் ஐயா, இந்த சத்தத்தை கேட்க வரேன். அந்த ஒரு ஏக்கத்தோடு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே வந்துடும். ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவனை தேடுகிற அந்த வாஞ்சை இருக்குதுங்களா? அதனாலதான் பல மாற்றங்கள் வரும். நமக்கே வந்து அந்த ஒரு தாகம், அந்த ஆவல் இல்லாம நம்ம வந்து நான் யோசிச்சு பாருங்க. நான் யாரையும் புண்படுத்தலைங்க. கர்த்தர் நேசிக்கிறாங்க. நீங்களா நல்லா பின்வரும் நாட்களில் நான் இல்லாம போகும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய வேல்யூ. நான் யாரையும் புண்படுத்துவது, ஏன்னா நான் அதிக புண்படுத்தப்பட்டு வந்தேன். அதுக்கு நான் புண்படுத்தப்பட்டு வந்தேன். 3 வருஷம் கிட்ட என்னுடைய ஊழியர்கள் பேசவே மாட்டேன். அந்த பண்ண மாட்டாங்க. எத்தனை வருஷம்? 3 வருஷம் என்கிட்ட பேசலாம். ஆனாலும் அந்த சர்ச் போவேன், எல்லா காரியங்களும் ஈடுபடுவேன். அதனால யாரையும் புண்படுத்துவதற்கு நான் விரும்புவது கிடையாது. ஆனால் தேவனுடைய அந்த உணர்த்துதல் உங்களை ஒழுங்குபடுத்த விரும்புகிறபடினால சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நான் தள்ளப்பட்டு வரேன். நான் யாரையும் புண்படுத்தல. நான் இடத்தை விட்டு கீழே வந்தேன்னா உங்களை விட நான் தாண்டு வந்துடுவேன். இங்க இருக்கின்ற போது கர்த்தர் உணர்த்துகிறார். ஒரு சின்ன சபை தான், ஆனால் கர்த்தர் அசைவா இருக்கிறார். ஒரு சின்ன ஊழியம் தான்,
கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியர். நைட்டு கூட யோசிக்கிறேன், எங்க எப்படி இருந்தாங்க என்ன அழைச்சிட்டு வந்து இவ்வளவு தூரம் இத்தனை வருஷங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு மக்களை நான் சந்திக்கும்படியா, எவ்வளவு ஜனங்களை நான் சந்தித்து அவங்ககிட்ட பேசும்படியாய், அவங்களோட பழகும்படியான எவ்வளவு மக்களை கற்றுக் கொடுத்தார். அன்னைக்கு நான் இருந்த அந்த இடத்த நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி இருந்த நான் வறுமைக்குள்ளாக தரித்திரத்துக்குள்ளா இருக்கும்போது தேவனுடைய அந்த பிரசன்னம் எல்லாம் உணர்ந்த நான். எந்த தகுதியும் கிடையாது, இந்த அழைப்புக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த படிப்பும் கிடையாது, எந்த வேல்யூ கிடையாது, எந்த பண்பும் கிடையாது, எந்த உண்மையும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அழைத்து தனியா என்னது அவளுக்கு சொன்னாலே எனக்கு எந்த சாப்பிடம் கிடையாது, எந்த நபரை தூக்கலையே ஆண்டவரே, யாரும் தூக்கலையே, நீங்க நடத்துனீங்க, நீங்க கொண்டு போனீங்க, நீங்க எங்கன்னு சொன்னீங்க, இப்படி பிளான் பண்ணீங்க, உங்களுக்கு என்னுடைய மனசுல உணர்த்துனீங்க, இப்படியே நடந்துட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா 27 வருஷமா இருக்கிறேன். எவ்வளவு பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள், வெட்கப்படுகின்ற சோதனை எல்லாம் வந்தது. அழைப்பில்லாவிட்டால் இன்னைக்கு நான் ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. அன்றைக்கு அந்த வறுமையான தரித்திரத்தினுடைய நாட்கள்ல வந்து தேவ பயத்தோடு தான் ஆலயத்துக்கு போவேன், ஏக்கத்தோட போவேன், தாகத்தோட போவேன். அன்றைக்கு இருந்த தாகம் கூட இன்னைக்கு கிடையாது. எனக்கு அப்படி ஓடுவேன் தேவ சமூகத்துக்கு. நான் பைபிள் ஸ்டடி இருக்கும், ஜெபம் இருக்கும், அநேக இரவு ஜெபம் நானே உருவாக்கினேன். ஒரு இரவு ஜெபம் வாலிபடியெல்லாம் வச்சு அது அப்படியே உணர்த்தினாங்க கர்த்தர், அப்படி நடத்தினோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை நான் வச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்ல நான் பிரியாணி வச்சுருக்கேன். நான் அப்போ புதன்கிழமை பைபிள் ஸ்டடி போவாங்க. அப்படி அழுகும், ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல வேலை கொடுத்துட்டீங்கல்ல, நான் போக முடியல, எல்லாம் பார்த்துட்டு போன போனாங்கன்னு ஃபிளாட் பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க. என்ன பிரியாணி கூட பார்த்துட்டு போவாங்க. அழுகும், ஆண்டவர் பைபிள்ஸ்லாம் போக முடியலையே. அந்த 3 வருஷம் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார் தேவன். எப்படி பொறுமையா இருக்கணும், சகிச்சுக்கணும், நஷ்டத்தை ஏற்றுக்கணும், எல்லாம் அந்த ஒரு ட்ரைனிங் வந்து ஒரு 3 வருஷம் அந்த கடை பிரியாணி தம்பி கிறிஸ்டினா பார்த்து சின்னதாக இருப்பாப்புல. அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழலெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் தேவனை நான் விடவே இல்லை. அவனுடைய சமூகத்தை அதிகமாக நேசிப்பேனா, அதிகமாக விரும்புவேனா. அதனால தான் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை பகிரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்னை நினைக்கும் போது தேவ பார்வையில் அருவருப்பானவன் நான். இன்னைக்கு எவ்வளவோ மக்கள் கடந்த நாட்களில் நான் மதுரை போயிட்டு வந்தேன். நான் ஒரு குடும்பத்தை சந்திச்சு, அந்த குடும்பத்தில் பெரிய பார் 2 ட்வின்ஸ் வாலி பிள்ளைகள் பிஇ முடிச்சுட்டு 26-25 வயசு ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. ஒரு ஊழியக்கார சகோதரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிள்ளைகளை வந்து கர்த்தர் எனக்கு ஊழியத்துக்கு கேட்கறாரு. அந்த பிள்ளைகளை அந்த அம்மா கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த பிள்ளைகளை விடவே இல்லை. இந்த அம்மா தான் மாதந்தோறும் அந்த தம்பிகளுக்கு பண்ணுவாங்க, பணத்தால் அனுப்பிட்டு இருப்பாங்க. நான் ஒரு முறை ஜெபிக்கும் போது அந்த சகோதரியை பிடிச்சி ஒரு வாரம் நான் கேட்டபோது அவங்க பிரச்சனைகளை சொன்னாங்க. நான் போய் பார்க்குறேன், அவங்க சொல்கிறாங்க அந்த அந்த ஊழியர்களுக்கு வந்து வாலிப்பிள்ளைங்க புடவை துவச்சி போடுவாங்களாம், ஜாக்கெட்டை துவச்சி போடுவாங்களாம். அவ்வளோ ஒரு இன்னைக்கு ஊழியம் அப்படிலாம் இருக்குது. அவங்க நான் சொன்னேன், இல்லைங்க இது வந்து ரொம்ப ராங்காக போகுது உபதேசம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி சொன்னலாம் பண்ணிட்டு வந்தேன். அதை அவங்க பயந்துட்டு போனால் தன்னுடைய இல்லைங்க ஃபஸ்ட்டு என்னுடைய மருமகனை நான் அனுப்புறேன்ட்டு அவருக்கு போனார். எனக்கு ஃபோன் பண்ணார், ஃபஸ்ட் நான் போகிறேன் ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபிச்சுட்டு போனால் அந்த சொன்னாங்களாம், நான் அனுப்ப மாட்டேன், 2 பையனையும் கொலை பண்ணிவிடுவேன். நான் ஊழியர்கள் என்ன பண்ணேன், 2 பையனையும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 25 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 39 வயசு தான். இப்படியெல்லாம் ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஈவனால் நம்மை ஒழுங்குபடுத்த கர்த்தர் அழைத்திருக்கிறார். என்ன ஒழுங்குபடுத்தணும், நம்ம யாவரும் ஒழுங்குபடுத்தப்பட்டு இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பார்த்து நித்தியத்துக்கு போவாங்க. என்னதுக்கு அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெல்லாம் கிடையாது. நித்தியம் நமக்கு உள்ளாக இருக்கு. அந்த ஒரு நாள் நித்தியத்தில் அவங்க பார்ப்பேன், அந்த ஒரு ஹோப் வந்துருச்சு. உங்களுக்கும் அந்த ஹோப்பை கொடுக்கணும். அதுதான் ஊழியம், சின்ன ஊழியம் தான். ஆனால் எவ்வளோ நோகடிக்கப்பட்டு நான் வந்ததுனால உங்க யாரையும் நோகடிக்க நான் விரும்பல. ஒழுங்கு நம்ம வாழ்க்கையில வந்து கர்த்தர் நம்மை நேசிக்கிறாங்க. கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறதுனால தான் நம்மை கர்த்தர் இந்த ஆழமான சரித்திரங்கள் கொண்டு போக விரும்புகிறார். இல்லாட்டி நம்ம சொல்றோம், அந்த அப்பா சொல்றானா எனக்குள்ள எலியாவே இருக்கு, நான் சபிச்சிருவோம், என்ன பண்ணணும்னு நாவே இருக்கான். இப்படியெல்லாம் பயந்துகிட்டு 2 வாலிப பிள்ளைங்க ட்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கான். அந்த பசங்க வேலைக்கு போக முடியாதபடிக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு 1.5 வருஷமா அந்த குடும்பமே வேதனைப்படுகிறது.
இப்படி பல இடங்கள்ல ஊழியர்கள் வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை ஒழுங்குபடுத்தும்படியா அழைத்திருக்கிறார். லாசரு நிமித்தமாக இயேசுவை அநேக ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அது போல் நம் வாழ்க்கை மூலமாய் தேவன் நடத்த அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சேர்க்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாற்றம் எடுத்த லாசரு எப்படியே மாறினா, கிட்ட சகோதரியை போலங்க 4 நாட்கள் ஆயிற்று, 4 கண்டு கிட்ட போகலங்க, 8 பேர் இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? இயேசு உங்கள் வாழ்க்கையில் அநேகர் நெருங்கி வருவாங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் அநேகருடைய பிரச்சனையை தீர்க்கபடியாய் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். மறுபடியும் வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துங்க. அவரை அறிகிற அறிவின் வாசனை அதுக்கு உங்க மூலமா யாரை அறிகிற அறிவு? தேவனை அறிகிற அறிவின் வாசனை. அவன் மரித்து 4 நாட்களான போது எல்லாம் என்ன பண்ணாங்க? புதைச்சிட்டு போயிட்டாங்க. அவருடைய சகோதரி சொல்கிறார், 4 நாட்களாயிற்று, நாருமே. அவன் அநேகருக்கு எப்படியே மாறினான்? அவரை அறிகிற அறிவின் வாசனையாக மாறினான். அது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒரு நாள் நாற்றம் எடுத்தவனாக, ஒரு நாள் சமுதாயத்திலே மதிப்பில்லாதவனாக, ஜனங்களால் வெறுக்கப்பட்டவனாக, மறக்கப்பட்டவனாக, அருவருக்கப்பட்டவனாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி யாரை மாற்றுகிறார்? வாசனை வீசும்படியா. யார் வாசனை? தேவ வாசனை. யார் வாசனை? யாருடைய வாசனை? கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிற நம் வாழ்க்கையில என்ன வாசனை வரணுங்க? சொல்லுங்க. அல்ல ஐயானதுங்க செட்டெல்லாம் போட்ட அந்த மன்னர்களுங்க அவரை அறிகிற அறிவின் வாசனை. யாரை அறிகிற அறிவின் வாசனை? அதற்காக தான் தேவன் நமக்கு ஞானஸ்நானத்துடைய வழியை காண்பித்தார். ஞானஸ்நானத்தை குறித்து அறியாமல் இருக்கிறார்களே. அந்த சகோதரிக்கு விலங்கல் என்னங்க பாஸ்டர் சபிச்சிருவாங்க, பயமா இருக்கு எங்களுக்கு. யாருங்க சபிப்பாங்க? இல்லைங்க அவங்க ஊழி யார் அவங்க சபிப்பதற்கு? பிள்ளைகளை அடிமையா வச்சிருக்கிறாங்க. நான் போகும்படி அலெக்ஸா பார்த்தேன், சொன்னாரு கொத்தடிமையா இருக்கான்னு போல. எப்படி இருக்கிறாங்க அவங்க பிள்ளைகள்? இருக்கிறாங்க கொத்தடிமையா இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக காரியங்கள் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நமக்கு ஈவாய் கர்த்தர் ஒரு சிறிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்து கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவரை அறிகின்ற அறிவின் வாசனை. யாருக்குள்ள இருந்து போகணும் வாசனை? சொல்லுங்க. யாருக்குள்ள இருந்து வாசனை போகணும்? எனக்குள்ள இருந்து அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசன. இயேசு வாசனை. இயேசு என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவனை சொன்னால் குடும்பத்தில் அநேகருக்கு ஒரு பிரியம் இருக்க வேண்டும். நம்மை குறித்து ஒருவர் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு வேதனைப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழவே. எனக்கு பைபிள்லயே பாத்தீங்கன்னா ஒரு வசனம் மாத்திரம் அவாய்ட் பண்றேன். உனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் எனக்கு விரோதி என்பதை நான் யோசிப்பதே கிடையாது. எனக்கு கிடையாது விரோதியாக நான் யாரை சிந்திப்பதே கிடையாது. எவ்வளவோ நாட்கள் ஆகுது அந்த அந்த இடத்துக்கு அந்த ஜபமே பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? அந்த விரோதம் என்கிற அந்த ஒரு காரியத்துக்குள் போகவே மாட்டேன். எவ்வளவுக்கு எவ்வளவாக எப்படி அவரிடத்தில் நாம் பழக வேண்டும், எப்படி தாழ்ந்து போக வேண்டும், எப்படி பொறுத்துக் கொள்ள வேண்டும், எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும், எப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். கர்த்தர் சாட்சி. வாசனை. நம் வாழ்க்கை கிறிஸ்துவை அறிகின்ற நாற்றம் எடுத்த வாழ்க்கை தான். 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றம் எடுத்த வாழ்க்கை தான். ஆனால் நம்மை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? இயேசுவை அறிகின்ற அறிவின் வாசனையாக மாற்றுகிறார். தொடர்ந்து வாசிக்கமா. நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். எப்படி இருக்கணுமோ அது கொஞ்சம் படிக்கிறது.
2 Corinthians 14:15. But thanks be to God, who always leads us in triumphal procession in Christ and through us spreads everywhere the fragrance of the knowledge of Him. Fragrance. வாசனை இல்லைங்க. நம்ம வாழ்க்கை வந்து வாசனை. உங்க குடும்பத்துல மாமியாருக்கு எப்படி இருக்கீங்க? வாசனை தான் நீங்க. கிறிஸ்துவத்துல வாசனை வீசுனாங்க. எதிரடியான தான் வாசனை இருக்கு. அம்மா கிட்ட வாசனையா இருப்போம், மாமியார் கிட்ட என்ன இருப்போம்? யோசனை பண்ணுவோம் வாசனைக்கு. என்ன பண்ணணுமோ அம்மா மாத்திரம் எப்படி இருக்கவனுக்கு சொல்லுங்க. நான் தோற்று போயிடுவேன். யார் தோணுங்க? நான் தோற்று போயிடுவேன். நான் யாராக இருக்க வேண்டும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. யாருக்கு பிரசங்கம்? எனக்கும் பிரசங்கம். உங்களுக்கு தாங்க பிரசங்கம். எனக்கும் பிரசங்கம். சொல்லுங்க. யாருக்கு வாசனை வேணும்? நீங்க சொல்லுங்க. நாத்தனாருக்கு எப்படி இருக்கணும்? நீங்க நாத்த எடுக்கணுமா? எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? நீங்க கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வாசனை இல்லாவிட்டா வெற்றி கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஆராய்ச்சி பார்த்தா உண்மையா எனக்கு படிக்க உள்ள போறேன். அந்த மறைப்பொருள்லாம் அந்த அளவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறான். நான் உள்ள போயிட்டு இருக்கேன். அதுக்கு ஆழத்துல போயிட்டு இருக்கேன். நான் கஷ்டம் நஷ்டத்தெல்லாம் யோசிச்சது கிடையாது. உள்ள போறேன். படிக்க உள்ள போயிட்டு இருக்குது. அதை விளக்குற அந்த நாலேஜ் தான் குறைவா இருக்கு. உங்ககிட்ட விளக்குற அந்த நாலேஜ் குறைவா இருக்கு. ஆனா எப்படியாவது நம்ம விளக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். அந்த மாதிரி எப்படியாவது விளங்கிட்டோம். யாருக்கு விளங்கிட்டோம்? எனக்கும் விளங்கிட்டோம், கேட்கிறவங்களுக்கும். அதை விளக்கி அதை அதுக்கு கிரேக்க மொழியில் எப்படி இருக்கு, எபிரேய மொழியில் எப்படி இருக்கு, ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு, அது சொல்வதற்கான ஒரு விளக்கம் எனக்கு நாலேஜ் எனக்கு இல்ல. ஆனா நான் எனக்குள்ளாக விளங்கிக் கொள்றேன். நான் சுவைத்து என்ன பண்ண உங்களுக்கு விளக்குவதனால பண்ண நீங்க விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு நான் நாலேஜ் இல்லை, எனக்குள்ள அனுபவத்துல பார்க்கறேன். அந்த அனுபவத்துக்குள்ளாக எப்படியாகிலும் அவளுக்கு வாசனையா இருக்கணும். என்ன பண்ணுங்க? அவங்க சபிச்சாலும் என்னை இரணமா பேசினாலும் என்னை திட்டினாலும் நான் அவளுக்கு நானே வாசனையா தான் விளங்கிடணும். என்ன சபிக்கட்டும், என்னை திட்டட்டும், என்னை காரி துப்பட்டும், நான் இப்படிதான் இருக்கணும். இயேசுவை காரி துப்புனாங்க இல்லைங்களா? காரி துப்புனாங்க. எப்படி இருந்தாங்க? வாசனையா தான் இருந்தாரு அவரு. யார் என்ன பண்ணுங்க? இன்றைக்கு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் வாசனையாய், நற்கந்தமாய். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு எதிரான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன வாசனையாகவும் இருக்கிறோம். நாங்க கெட்டு போகிறவர்களுக்கு மரணம் அனுப்பணும். அவங்களுக்குள்ள விழுந்தா போன அவளை கொண்டு வரணும். என்ன பண்ணுவோம்? கெட்டு போன பண்ணுங்க. கெட்டு குட்டி சவரா போயிட்டு கெட்டு நீ குட்டி சவரா கெட்டு பொருள்களுக்கு போனாலே மரண அந்த அவங்க எடுக்க முடியாது. என்ன பண்ணணுமோ இன்றைக்கு நம்ம வாழ்க்கை அநேகருக்கு வாசனை வீச வேண்டும். அதற்காக தான் ஞானஸ்நானம் எடுத்தீங்க. ஆமென் சொல்லுங்க. ஓ, இப்படி ஒரு கதை இருக்குங்களா? நான் ஏதோ ஞானஸ்நானம் எடுத்துட்டு என்ன பண்றேன்? இவ்வளவு கதை இருக்கு. லாசரு நிமித்தமாக இயேசுவை அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசம். அது போல உங்கள் வாழ்வின் மூலமாய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அநேகர் மீட்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. விட்டுடாதீங்க. நீ யோசிப்பது போல வேற எந்த மதமும் கிடையாது. அவரை வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற அவரை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும். நீங்க யோசிக்காதீங்க. நீங்கள் ஆராதிக்கிறவர் தான் உயிருள்ளவர். அங்கே தானியேலை பார்த்து ராஜா கேட்கிறான், நீர் ஆராதிக்கிறது தப்புவிக்க வல்லவராய். அந்த ராஜாவுக்கு தெரிகிறது ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தப்புவிக்க. அதனால டவுட் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுடைய வாசனையை காண்பித்து என்ன பண்ணுங்க, எப்படி ஆகணும் அவங்களை ஆதாயப்படுத்தி ஆகணும். விட்டுடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. யாரையும் விட்டுடக்கூடாது. உங்க குடும்பத்தில் ஒருவரையும் எப்படி ஆகிடும் உங்களுடைய வாசனை மூலமாக தான் அவங்க கொண்டு வர முடியும். உங்கள் அன்பின் மூலமாக தான் கொண்டு வர முடியும். உங்களுடைய தாழ்மை மூலமாக தான் கொண்டு வர முடியும். உங்களுடைய உள்ளான அந்த உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய பொறுமை நிமித்தமாக தான் கொண்டு வர முடியும்.
நீங்க ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு சொல்லி நம்ம யாரை கொண்டு வர? உங்களுடைய அமைதலும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய பொறுமையும் ஒரு தாழ்வு என்ன பண்ணுங்க, அவங்களை இழுத்து கொண்டு வந்துடும். எப்படியாவது கத்து கொண்டு வந்து விடுவான் என்று சொன்னால் அவர் வாசனை வீசுகிறவர். எனக்குள்ள அவர் வாசனை வீசினால் நம் வாழ்க்கையிலே அவர் மூலமாக நாம் அனைவரை ஆதாயப்படுத்த முடியும். இன்னொரு வசன வாசிகரசியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. சகோதர சிநேகத்தினாலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதை ஒருவருக்கொருவர். சகோதர சிநேகம் பண்ணுங்க, பட்சமாய் ஒருவர் என்ன பண்ணுங்க. நீங்க இந்த ஐக்கியத்துக்குள்ள இருந்து ஒருவர் என்ன பண்ணுங்க, பட்சமாய் நாங்க சொல்லுங்க சார். அவங்க என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ரொம்ப அன்பா என்ன பண்ணுங்க. அதனாலதான் வந்து இந்த கான்டாக்ட் என்னதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறோம். ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்பா இருக்கு. அன்புதான் தேவன். அன்பில்லாதவன் தேவனை அறியும். படிச்சுக்கலாமா? முந்திக் கொள்ளுங்கள். எல்லாம் பண்ணுங்க. நீங்க கனம் பண்ணுவதில்ல, இதெல்லாம் தேவனுடைய சிந்தை. கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் வந்து லாசரு நிமித்தமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அது போல உங்கள் நிமித்தமாக தேவன் ரட்சிக்கப்படியாய் அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் மூலமாக, உங்களுடைய செயலின் மூலமாய் தேவன் அழைத்திருப்பதினாலே நாம் தேவனுக்கு என்று வாழ கொடுப்போம். தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் தகுதிப்படுத்தி, எவ்வளவோ ஜனங்களுக்கு இந்த ஸ்லாக்கி கிடையாது, எவ்வளவு மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிருபை பெற்ற மக்கள் அவருடைய வாசனை வீசும்படியாக அவருடைய கிருபை நமக்குள் இருக்கிறது. அது விலகாது. அது உங்கள் வாழ்க்கையிலே உங்களை விட்டு விலகவே விலகாது. உங்களுக்கு என்று கர்த்தர் கிருபை கொடுத்திருப்பதினாலே நம் வாழ்விலே அந்த அனுபவத்தில் போகும்படியாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யாவர் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவனுடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல் இருக்கிறது. நாம் தேவனுக்குள்ளாக எப்போது நாம் ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கு எப்படி லாசரு மரித்தொருந்து எழுப்பினாரோ அதுபோல் பாவத்தில் மன்னிக்கப்பட்டு மரித்தொருந்து எழுப்பப்பட்டு இன்றைக்கு நாம் தேவனுக்குள்ளாக உயிர்த்தெழுதலுக்குள்ளாக இருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கிருபை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேலுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அன்றைய சமூகம் எங்களோடு இருப்பதாக, தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறையா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை வாழ வைத்ததே. உங்க கிருபை உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை வாழ வைத்ததே. உங்க கிருபை வாழ வைத்ததே. பயனற்ற இல்லத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அருளை காணாமல் படித்து போனவன் நான். பயனற்ற இல்லத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அருளை காணாமல் படித்து போனவன் நான். பரிசலத்தை வைத்து அறுவடையை துவங்கி வைத்தவரே. எனக்காக எத்தனை கிருபை, என் மேல்
கிருபை எனக்கா எத்தனை கிருபை அளவற்ற கிருபை என்னை விட யாரு இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்ததே தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான் வாழ்விலும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான் தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான் வாழ்விலும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான் அற்புதமாக என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே எனக்காக எத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை எனக்காக எத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் இன்று உயர்த்தி வைத்ததே என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே எத்தனையோ தகுதியான மக்கள் இருந்த போதிலும் கூட தகுதியில்லாத நமக்கு தேவன் கிருபை கொடுத்து வாழ வைத்து துதிக்க வைத்து உயர்த்தும்படியான ஒரு உணர்வை நம் உள்ளத்தில் கொடுத்து அவர் சத்தத்தை கேட்கும்படியான சாக்கியத்தையும் கொடுத்து நாம் அவருக்குள்ளாக வாசனை வீசும்படியான ஒரு தன்மையுள்ள நபராக மாற்றுவதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். எனக்கா எத்தனை கிருபை. ஆம் ஆண்டவரே, நாற்றம் எடுத்த லாசருவை உயிர்த்தெழுப்பினது போல கர்த்தாவே முடிந்தது முடிந்தது ஐயா. மரணம் முடிவு எங்க வாழ்வில் கூட அநேக காரியங்கள் முடிந்தது போல இருக்கலாம். ஆனால் எங்களையோ எழுப்பி வாசனை வீசும்படியாக அநேகருக்கு போஜனமான பாத்திரமாய் வணையும்படியாக தெரிந்து கொண்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கிருபை தொடர்ந்து ஒரு குடும்பத்திலும் இருப்பதா ஆண்டவரே, ஒரு போகும் பாதைகள் அவருடைய பிரசனம் கூட இருப்பதாக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் முடித்தில் வருவதற்காய் ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒருவருக்கும் யாதொரு மாதரோ வேற்றுமை இல்லாதபடிக்கு சம்பளமாய் கொடுக்க ஆண்டவரே இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.